வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கை மலர்கள் மார்ச் 22, 2025. கருமையம் தூய்மையாக இருக்கட்டும். உடலுக்கு மூலமான வித்து, உயிருக்கு முக்கிய பொருள் விண் துகள்கள், மனதுக்கு மூலப்பொருள் ஜீவகாந்தம். இவை மூன்றும் மையம் கொண்டிருப்பது உடலுக்கு மையப்பகுதியாகிய மூலாதாரம். மூலாதாரம் என்பது மனித உடலுக்கு கருமையம். கருமையம்தான் மனிதனின் பெருநிதி. செயலுக்கு ஏற்ற விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றுக்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன். தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்பக் களம். இத்தகைய பெருமை வாய்ந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் சாமிஜி ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். 1, பெற்றவர்கள், குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம் இவர்களை மதித்து வாழ்தல். 2, ஒழுக்கம், கடமை, ஈகை மூன்றும் இணைந்த அறநெறியை பின்பற்றுதல். 3, அகத்தவ பயிற்சியை முறையாக செய்து வருதல். 4, இரத்தம், காற்று, உயிர், ஜீவகாந்தம் இவை தடையின்றி ஓடி உடலை காத்துக்கொள்ள ஏற்ற உடற்பயிற்சிகளை அளவோடு செய்து வருதல். 5, பெற்றோர்கள், வாழ்க்கை துணைவர், பெற்ற குழந்தைகள் இவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வருதல். 6, இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல். 7, மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது மதித்து நடத்தல். 8, நாம் பார்க்கும் ஒவ்வொரு உடலும் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வருதல். 9, உள்ளத்தில் பகை, வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல். 10, தேசம், மதம், ஜாதி, இனம், மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். அருள் தந்தை மிக அற்புதமான ஒரு விளக்கம். ஏன்னா மகரிஷி அவர்கள் ஒரு முறை வெளிநாடு சென்றிருக்கும் பொழுது அங்கே உள்ள அன்பர்கள் சாமிஜிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏன் மனிதன் கடுமையாக உழைக்கிறான், 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட சில பேர் உழைக்கிறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க, அப்பவும் ஏன் துன்பம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. மகரிஷி அழகாக சொன்னாங்க, நீங்கள் சொல்லலாம் கரெக்டு தான், ரொம்ப நேரம் உழைக்கிறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க, சில பேர் நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காமல் கூட உழைக்கிறாங்க. ஆனால் அந்த உழைப்பெல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்குறாரு. சாமிஜி என்ன வராங்கன்னா, அதாவது மனிதனோட உழைப்பு எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா? அதாவது இயற்கையாக எழக்கூடிய சில துன்பங்கள் நமக்கு இருக்குது. இப்போ பசி இருக்குது, உடல் கழிவுப் பொருட்களை வெளியேற்ற வேண்டிய வேகம், இப்படி சில விஷயங்கள் அடிப்படை தேவைகள். இந்த மாதிரி அதாவது இயற்கையாக வரக்கூடிய துன்பங்களை போக்குவதற்கு தான் மனிதனுடைய உழைப்பு, முயற்சி எல்லாம் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி நீங்கள் எதுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க அப்படின்னு சாமிஜி கேட்குறாங்க. அப்போ அவங்களே யோசிக்கிறாங்க, ஆமாம் சாமிஜி, நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருது, அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சாமி சொன்ன, இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமே. நான் சொல்லக்கூடிய உலக சமாதானம் வரும் பொழுது மனித வாழ்க்கைக்கு தேவைக்கான பொருட்கள் மட்டுமே உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். எல்லா பொருளும் தேவைதான், அது எந்த அளவுக்கு தேவைன்னு இப்போ ஒன்று உற்பத்தி பண்ண பிறகு அதை வாங்காத பயன்படுத்தாதான் சொல்ல முடியாதுங்க. சாமிஜி என்ன சொல்லுவாரு, தேவையான பொருளை மட்டும் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கருமைய தூய்மையில் என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இயற்கை விதியை பற்றி சரியாக தெரியாமல் மனம் போன போக்கில் வாழ்க்கையை நடத்தி நம்முடைய அகமாகிய கருமயத்தை களங்கப்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறார் சாமிஜி. சரிங்களா? மகரிஷியோட அனைத்து பயிற்சிகளும், உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், தற்சோதனை எல்லாமே பாருங்க கருமைய தூய்மைக்கானதான். ஏன்னா கருமையம் தூய்மையானாலே
வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பமாக மலரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மதுரை சொல்ல விஞ்ஞானம் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கும். எது? உடல் கருவிகளுக்கு உபகருவிகள். கண்ணால் பார்க்க முடியாத தூரத்தை டெலஸ்கோப்பில் அதோட நுணுகிய பொருளை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். இதுக்கு விஞ்ஞானம் உதவி செய்யும். துன்பத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணுது? அதான் முக்கியம். அப்போ சாமி சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய அகத்தில் பல்வேறு பிறவிகள், பல பிறவியாக பெற்ற வினைப்பதிவெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த வினைப்பதிவில் நல்லது கெட்டது இருக்கும். அதில் நல்ல பதிவுகளை வைத்துக்கொண்டு தீய பதிவுகளை நாம் மாற்றி வர வேண்டும். எப்படி மாற்ற முடியும்? தவமும் தற்சோதனை தான் சொல்லிட்டார். தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது அப்படிங்கிறார். உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை மாற்றி வர வேண்டும். பழிப்பதிவில் பாவப்பதிவு எங்கே இருக்குன்னா நம்முடைய அகத்தில் கருமயத்தில் இருக்குது. அதை போக்கியாச்சுன்னா கோள்களான கூட துன்பங்கள் அதிகம் வராதுங்கிறார் சாமிஜி. ஆனால் கோள்களே கருமயத்துள்ள பதிவுக்கு ஏற்றவாறு தான் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை கொடுக்குது. எனக்கு சாமிஜி கொடுத்த அற்புதமான விளக்கம். அப்போ அவர் சொன்ன அந்த 10 பாயிண்டாக கரெக்டாக கடைப்பிடிச்சு நம்மளோட கருமயத்தை தூய்மை செய்து கொண்டால் நமக்கு எதிர்கால வாழ்வில் இனி வருவதெல்லாம் நல்லதாகவே அமையும், மகிழ்ச்சியாகவே அமையும் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய மன்றத்தின் அனைத்து அருளாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம்.